தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இது எல்லாத்தையும் வழிமொழிகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த அரங்கை நீங்கள் என்ன பண்ணிடலாம், சண்முகத்தோட ரெண்டாக பேசிடலாம். ஒரு புத்தகத்துக்கு வந்து தோழர் திருமுருகன் காந்தி, இன்னொரு புத்தகத்துக்கு தோழர் மகேந்திரன். அவங்க ரெண்டு பேரும் பேச நம்ம கேட்கலாம். ஏன்னா அவ்வளோ போதுமான செய்திகள் நமக்கு இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம எல்லோரும் பேசி பதிவு பண்ணணுன்ற தேவை இங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாம் எப்பொழுதும் எப்படி இருக்கிறோம்னா, எல்லோரும் பேசணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் எல்லோரும் செய்யணும்னு ஆசைப்பட மாட்டோம். இது நம்மகிட்ட இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். இதுக்கான காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. எல்லாருமே அரசியல் பேசுவோம், ஆனால் அரசியல் ரீதியான உறவுகள் நம்மக்கிட்ட கிடையாது. அரசியல் ரீதியான உறவுகள் தான் நம்மளை பாதுகாக்கும். நீங்கள் 1000 பேசுங்க நீங்கள் மணிரத்னத்தை பற்றி, அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட இருக்குதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள் தயவுசெய்து. இந்த மேடையில் உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அவங்கக்கிட்ட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆரம்ப காலங்களில் இந்த சமூகத்தை வந்து மத ரீதியாக வழிநடத்தியவர்கள் மத ரீதியான உரையாடல்களை மக்கள்கிட்ட வந்து அரசியலாக மண்டலில் ஏற்றிட்டாருங்க. ரொம்ப பிற்காலத்தில் தான் வந்து அது என்னவாகுதுனாக்கா, புத்தர் மாதிரியான ஆட்கள் வந்து ஒரு ஜனநாயக உரையாடலை மக்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. இதை சொன்னவங்க வந்து ஒரு ஞானி, ஒரு பெரியாள்லாம் நீ பார்க்காத, அறிவு கொண்டு அதை கவனி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பின்னால் மார்க்ஸ் தான் இதை பற்றி பேசுகிறாரு. ஒரு எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ் பேசுகிறார். ஒன்று டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸும் ஒன்று எக்கனாமிக் பாலிட்டிக்ஸும் பேசுகிறது யார்? இவங்க ரெண்டு பேர் தான். நாம் எல்லாமே ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க, எக்கனாமிக் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க. இது ரெண்டுத்தையும் பேசாதவங்க தான் மணிரத்னம் மாதிரியான ஆட்கள். இவங்க எப்படி நம்மளுக்கு படம் எடுப்பாங்க? முதல்ல நம்ம இவ்வளோ நாள் பேசி இந்த நேரத்தை வீணாக்குறதே முதல்ல தப்பு. மணிரத்னம் நல்ல படம் எடுப்பார் நம்மளுக்குன்னு நம்ம நினச்சதே முதல்ல தப்பு இல்லையா? அவர் ஒரு வேலைக்கு போகிறார். நம்ம எப்படி எம்ஆர்எஃப் வேலைக்கு போகிறோமோ, டன்லஃப் வேலைக்கு போகிறோமோ, அந்த மாதிரி அவர் வேலைக்கு போயிருக்கிறாரு. அதுதானே உண்மை. அவர் மாதம் மாதம் சம்பளம் வாங்கி நிம்மதியாக இருக்கிறாரு. ஏன்னா தப்பா பேசல. இல்லை, அதான் நமக்கு தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிறத கேளுங்க. ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா போகலாம், இல்லை வாங்க போகலாம், ஏதாவது ஒரு தேட்டராண்ட போகலாம், இல்லை வீட்டுக்கிட்டே கூட போகலாம். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம சொல்கிறது வந்து உரையாடலுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க. தேட்டர் வாசலில் போய் ஒரு கலந்துரையாடலை வைப்போம், இல்லை வீட்டு வாசல்லையே போய் ஒரு கலந்துரையாடலை வைப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசுவோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஒரு பொலிட்டிக்கல் ரிலேஷன்ஷிப்பாக நம்ம வேலை செய்ய வேண்டிய தேவை இங்கே நிறைய இருக்குது. என்ன காசு சம்பாதிக்கிறதுக்கு படம் எடுக்கிறான், எனக்கு தெரியும். நீ விடுதலைக்காக பேசின்னு இருக்கிற. காசு சம்பாதிக்கிறவங்க கிட்ட போயிட்டு விடுதலை பற்றி பேசுகிறவங்க எதுக்கு பேசின்னு இருக்கிற? கரெக்டாக இல்லையா? நான் வந்து பொலிட்டிக்கலான ஆள். நான் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் இல்லையா? ஹோட்டலுக்கு போனால் எதுக்கு போகிறோம்? பசி. அதுக்காக தான் ஹோட்டலுக்கு போகிறோம். வேறு என்ன தேவை இருக்குது? இப்போ உணவு சாப்பிட்றது வந்து அடிப்படை விஷயம். அது உடலுடைய அடிப்படை தேவையாது. ஆனால் அங்கே போனவொடனே அவன் ஒன்று கொடுக்குறான் நமக்கு சாப்பிட்றதுக்கு. அவன் ஒன்று தானே, அது ஒரு பேர் வச்சுருக்கிறான். அவன் ஒரு மசாலா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறான். இப்போ கோழியே ருசியான உணவு தான், அதை விட ஒரு உணவு கிடையாது. ஆனால் அவன் ஒரு மசாலா கண்டுபிடிச்சிட்டான். மசாலா கண்டுபிடிச்ச உடனே நீ அந்த மசாலாவுக்கு தான் திரும்ப திரும்ப போயின்னு இருக்கிற. அந்த கோழிக்காக போகல. நீ அவன் கொடுக்குற வேறு எந்த உணவுக்காக நம்ம போகல. அந்த மாதிரி இவங்க ஒரு சினிமா கண்டுபிடிச்சி வச்சுட்டானுங்க. அதுக்கு இந்திய சினிமான்னு பேர். அதுக்கு அந்த இந்திய சினிமாவை பார்க்கக்கூடாது என்பதற்கான வேலையை வந்து இங்கே மிகப்பெரிய மக்கள் போராட்டம் இங்கே நடந்து தானே இருக்குது. அதுக்கு யாருமே இங்கே இல்லை. நம்ம அடுத்து போராட்டம் கூட்டங்கள் எப்போ போடுறாங்கன்னு கேட்டுருங்க. இவங்ககிட்ட துண்டறிக்கை கையில் வச்சுருப்பாங்க. தோழர் திருமுருகன் தோழர் இதில் வந்து இவங்ககிட்ட இருந்தாங்கன்னா வாங்கிட்டு அடுத்த கூட்டத்தில் வாங்க, சந்திப்போம். நன்றி தோழர்.